இப்போது குடும்ப அமைப்புலாம் இருக்குல்ல, அது வந்து குடும்பமாக வசிக்கிறோம். ஆனால் அது ஒரு குடும்பம் என்பது ஒரு நிர்வாகம் அப்படி தானே. ஆனால் நம்ம குடும்பம் ஏதாவது மீட்டிங் போட்டிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடணும். ஒரு குடும்பம், அந்த குடும்ப அமைப்பு என்பது அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி அந்த குடும்பத்தினர் வந்து பேசணும். குடும்பத்திற்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். யார் தலைமை பொறுப்பு? பெரும்பாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை தான் நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கணும். குடும்பத்தின் தலைவர்களாக மனித வாழ்க்கையின் தலைவர்களே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் வந்து பெண்கள் தலைவர்கள். பெண்களிடம் தான் அந்த பொறுப்பு. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களிடம் அந்த பொறுப்பை கொடுக்கணும். ஆண்களை பொறுப்பானவர்களாக மாற்ற வேண்டும். அதுதானே இங்கே உள்ள பெண்கள் வந்து பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் வந்து பொறுப்பானவர்களாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படிங்கும்போது குடும்ப அமைப்பில் ஆண்களுக்கு வந்து ஒரு பொறுப்பானவர்கள் அப்படிங்கிற உணர்வை ஆண்களுக்கு ஏற்படுத்தணும். குடும்ப அமைப்பில் ஆண்கள் வந்து சோம்பேறியாக இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டால் எந்த வேலையும் செய்கிறதில்ல. அப்படிங்கும்போது அப்போது குடும்ப அமைப்பில் ஆண்களை வந்து ஒரு பொறுப்பானவர்களாக மாற்றணுன்னா குடும்ப அமைப்பின் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை வந்து இப்போ ஆண்கள் கொடுக்கணும். அந்த பொறுப்பை ஆண்கள்கிட்ட கொடுத்து அவருடைய பொறுப்பை அவர்கள் உணர செய்யுமாறு மாற்ற வேண்டும். அப்போது ஒரு மீட்டிங்லாம் போடணும். ஞாயிற்றுக்கிழமையானால் நம்ம குடும்பத்தில் மீட்டிங் நடக்கும். ஊரில் உள்ள எல்லா குடும்பத்துலேயும் மீட்டிங் நடக்கும். சாயந்தரம் ஒரு 5லேருந்து 6 மணி வரைக்கும் மீட்டிங். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மீட்டிங் 5லேருந்து 6 மணி வரைக்கும், இல்லை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கும். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கும்? சாப்பிட்ட தட்டை இவர் கழுவ மாட்டேங்கிறாரு, அல்லது வந்து அவர் இப்போ அவங்கவுங்க உணவு தேவை சமைச்சிக்கணும். அப்படிங்கும்போது அவர் சாப்பிட்ட தட்டை அவர் கழுவலைன்னா அது அவருக்கு தானே, அவர் தான் கழுவி ஆகணும். அவர் எப்போ வேணாலும் கழுவிட்டு போவார். அப்படின்னு அதில் நம்ம அப்போ தலையிட வேண்டிய அவசியம் இருக்கலாம். அதனால் பொதுவான வேலைகள்னு ஒன்று இருக்கும். வீட்டை சுற்றி பொதுவான குடும்பத்தில் உள்ள பொதுவான வேலைகளை அவங்களே பகிர்ந்துக்கணும். அந்த வேலையை யாராவது ஒழுங்காக செய்யலைன்னா அது குறித்து அங்கே புகார் கூறலாம். ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கணும். வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குடும்ப மீட்டிங் வைக்கணும். குடும்ப சந்திப்பு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒன்றா உட்காந்து அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசணும். சில தீர்வுகள் சொல்லலாம். இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல மலச்சிக்கல் உணவு செரிமானம் வந்து இல்லாமல் இருக்குது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குது, உணவு செரிமானம் நல்லா ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதாவது ஆலோசனை சொல்லலாம். இதை சாப்பிட்டேன், எனக்கு நல்லா தூக்கம் வருது, முதல்ல எனக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது. இதை வந்து ஒரு குடும்ப மீட்டிங், அது குடும்ப சந்திப்பு. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா உட்காந்து வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் ஒரு மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த மாதிரி உட்காந்து அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசலாம். நீ வந்து இவ்வளோ காசு கொடு, நீ மாதம் இவ்வளோ காசு கொடு, நீ இவ்வளோ மாதம் காசு கொடு, குடும்பத்திற்கு இதெல்லாம் தேவைப்படுது, நம்ம ஒன்றா வந்து ஒரு சுற்றுலா போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து அந்த குடும்ப பிரச்சனைகளை பேசணும். ஏதாவது எதிர்கால செயல் திட்டம் இருந்தால் அதை பற்றி திட்டமிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரு குடும்பம் என்பது ஒரு நிர்வாகம். அப்படிங்கும்போது அது ஒரு அமைப்பு. அப்படிங்கும்போது அந்த அமைப்பு என்பது நிர்வகிக்கப்படுகிற ஒரு அமைப்பு. அப்படிங்கும்போது அந்த குடும்பம் என்கிற அமைப்பு முன்னேற்றத்தை நோக்கி செல்லணும்னா அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் தான் உண்டு. மீட்டிங் போடாமல் எந்த ஒரு அமைப்பும் முன்னேறியதாக சரித்திரமே இல்லை. அதனால் குடும்பம் முன்னேறணுன்னாக்கா குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போடணும். ஞாயிற்றுக்கிழமையானால் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒன்று கூடி மீட்டிங் போடணும். தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இந்த வாரம் நீதாம்பா தலைவர். இப்போ ஆண்கள் தலைவர்கள், ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பவர்கள் தான் பெண்கள். அதனால் பெண்களை தலைவராக போடாதீங்க. அது வந்து பொருத்தம் இல்லாத ஒரு தேர்வு. ஆண்கள் வந்து சோம்பேறி ஆகிடுவோம். ஏன் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்காங்கன்னா, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படுறாங்க. நான் தான் குடும்பத்தோட தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏமாத்து வேலையை காட்டுறாங்க. என்னென்னா, வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வரோம் ஆம்பளை. அப்படி இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சம்பளத்தை அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு இவங்க வேலைக்கு போகாமல் குடும்பத்தோட தலைமை பொறுப்பை இவங்க ஏற்றுக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. நான் தான் தலைமை பொறுப்பு, நான் தான் அந்த குடும்பத்தை சுமக்கிற ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை வெளியே காட்டுறாங்க. அதாவது ஆண்களோட வருமானத்தை வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க குடும்பத்தை நான் தான் பொறுப்பேற்று வழி நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது வந்து ஆண்களுக்கு இதையே அவங்க பெண்கள் இடைவிடாமல் செஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு ஒரு வேளை இது வந்து ஒரு பெண்களுடைய இத்தகைய போக்கு வந்து ஆண்களுக்கு பிடிக்காமல் விட்டுறலாம். அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் சோம்பேறியாக இருக்க ஆரம்பிச்சிடுறான். ஆண்கள் தங்களுடைய பொறுப்பை உணர முடியாத அளவுக்கு பெண்களுடைய இத்தகைய ஒரு போலித்தனமான செயல்பாடு காரணமாக இருக்கலாம். அதனால் பெண்கள் வந்து ஆண்கள் தான் இந்த குடும்பத்தோட தலைவர் அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்களுக்கு உதவியாக இருப்பது தான் தனது வேலை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து ஆண்கள்கிட்ட ஒவ்வொரு செயல்களையும் ஆலோசனை கேட்கணும். என்ன பண்ணணும், ஆண்கள் சொல்கிறத செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு தான் செய்யணும். ஆண்கள் சொல்லாத ஒரு தலைவர் செய்யாத அவர் கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடாது.
அந்த தலைவர் எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, அவர் எதை எதிர்பார்க்குறாரோ அதைத்தான் அந்த அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க செய்யணும். அது மாதிரி ஆண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதைத்தான் பெண்கள் செய்யணும். அதற்கு அதிகமாக செய்ய நினைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத செய்யுங்க. அவங்க எதிர்பார்க்குற இதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை மட்டுமே செஞ்சுட்டு நீங்கள் பேசாமல் இருங்க. அவங்க எதிர்பார்க்காததை நீங்கள் செய்யாதீங்க. அவங்களால முடியாத விஷயங்களை பெண்களாகிய நீங்கள் செய்யாதீங்க. ஆண்களால் இப்போ தான் அப்படி செய்யும்போது தான் ஆண்களுக்கு இந்த குடும்ப அமைப்பு மேலே ஈடுபாடு இல்லாமல் போயிடுது. ஈடுபாடு இல்லாமல் போயிடுது. அதனால் அவன் சோம்பேறியாக இருக்க அது ஒரு காரணமாக இருக்கும். குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் தான். அது ஒரு முதலாளி. குடும்பத்தின் முதலாளி என்பது தற்போது இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் முதலாளி. அப்படிங்கும்போது ஆண்கள் என்ன அந்த முதலாளி என்ன எதிர்பார்க்குறாரோ அதைத்தான் அவருக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளியான பெண்கள் செய்யணும். அவர் எதிர்பார்க்காததெல்லாம் அந்த தொழிலாளி செய்யக்கூடாது. அந்த நிறுவனத்தின் முதலாளியான ஆண்கள் முதலாளினா இவங்க பெண்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, முதலாளிக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே நேரத்தில் அவங்க வெளியே வேலைக்கு பெருசாக போக மாட்டேங்கிறாங்க. யார்? பெண்கள். ஆண்களுடைய வருமானத்தை வாங்கிக்கிட்டு முதலாளியோட வருமானத்தை வாங்கிட்டு முதலாளிக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க, தொழிலாளிகளான பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தொழிலாளிகளான பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த முதலாளியான ஆண்களை விட அவரோட எதிர்பார்ப்பை விட இவங்க மேலான ஒரு பங்களிப்பை கொடுக்கும்போது அந்த முதலாளிக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது. முதலாளிகிட்ட ஆலோசனை கேட்குறது கிடையாது, தன்னிச்சையாக செயல்படுறது. இந்த மாதிரி நடைமுறைகள் ஒருவேளை ஆண்கள் வீடுகளில் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அவன் செயல்படாதவனாக மாறுவதற்கும் அது ஒரு காரணம். வெறுப்பு வரலாம், நம்மக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களா எதாவது செஞ்சுக்கிறாங்க. ஆனால் பணத்தை மட்டும், வீட்டுக்கு தேவையான பணத்தை மட்டும் நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. மற்ற எதையும் பெருசாக நம்மக்கிட்ட எதுவும் கேட்குறது கிடையாது. அவங்களே ஏதோ செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. அதனால கூட ஆண்கள் வீட்டில் செயல்படாமல் இருக்கலாம். அதனால் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னா அதில் தலைமை பொறுப்பு ஆண்கள். தலைமை எதுன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் செய்யணும். தொழிலாளி அதை மீறி செய்யக்கூடாது. போது ஆண்கள்கிட்ட அந்த தலைமை பொறுப்பு கொடுத்துடணும். அப்போ குடும்பத்தின் தலைவர் என்பது ஆண்கள் அப்படின்னா அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் அனைவருமே தலைமை பொறுப்பு இருக்கணும். சுழற்சி முறையில், அதாவது அப்பா மட்டும்தான் தலைவர், பிள்ளைகளோட பையன் இருப்பான், மகன் இருப்பான். அப்போ அவன் கூட ஆண் தான். அப்படி இருக்கும்போது அப்பா தான் தலைவர், மகன் தலைவராக முடியாது. அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்தின் தலைமை பொறுப்பு ஆண்களிடம் இருக்க வேண்டும், அவ்வளோதான். அது மகனாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள், அவ்வளோதான். அது அப்பாவாக இருக்கலாம். அப்பா ஒரு மாதம் தலைமை பொறுப்பு ஏற்பார். அப்புறம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அவரோட மகன் தலைமை பொறுப்பு ஏற்பான். அவருக்கு 2 பையன் இருக்கிறான்னு வைங்க. அப்பா ஒரு மாதம் தலைமை பொறுப்பு இருக்கணும். அவரோட தலைமையின் கீழ் அந்த குடும்ப நிர்வாகம், அந்த குடும்பம் நடக்கணும். கணக்கு வழக்குகள்லாம் எழுதணும். அந்த குடும்பத்தில் செலவுகளெல்லாம் கணக்கெல்லாம் எழுதணும். அப்புறம் யார் என்ன பணம், எவ்வளோ வருமானத்தை குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க, சரிசமமாக கொடுக்குறாங்களா. ஆண்கள் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஒரு குடும்பத்தில் 3 ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்கள் இருக்காங்க, மனைவி, அப்பா, அம்மா, அப்புறம் 2 மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 மகனுமே இப்போ வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான பணம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ 4 பேர் குடும்பத்தில் இருக்கிற 4 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்ப செலவுகளுக்கு எவ்வளோ பணம் தேவை? 20,000 தேவைன்னா 4 பேரும் ஆளுக்கு 5,000 ரூபா போடணும். அதான் அப்பா 5,000, மகன் 2 பேர் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் 5,000, அம்மா ஒரு 5,000. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 20,000 ஆச்சா? இப்போ ஆண்கள் தான் தலைமை பொறுப்பு என்பதால் ஆண்கள் கூடுதலாக ஒரு 1,000 ரூபா போடணும். அப்பா கூடுதலாக 6,000 ரூபா போடணும், மகன் ஒரு 6,000 ரூபா போடணும், அல்லது இன்னொரு மகனும் 6,000 ரூபா போடணும். அல்லது அந்த நேரத்தில் யார் தலைமை பொறுப்பு ஏற்கிறார்களோ அந்த ஆண் கூடுதலாக அந்த ஆண் மட்டும் கூடுதலாக 6,000 ரூபா போட்டால் போதும். இப்போ அம்மா, இப்போ அப்பா தான் இப்போ இந்த மாதம் தலைமை பொறுப்பு ஏற்கிறார் அப்படின்னா அவர் 6,000 போடணும். மற்ற 2 மகன்களும் தலா 5,000 போட்டால் போதும். அம்மா ஒரு 5,000 அப்படி கூட வைக்க. அப்போ தலைவராக இருக்கிற அந்த ஆண் கூடுதலாக 1,000 ரூபா போடும்போது அவன் ஆதிக்கம் நிறைந்தவனாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். அப்படி கூட வைக்கலாம். அல்லது பெண்கள் ஆண்கள் தான் தலைவர்கள், இப்போ ஆண்களுடைய ஆதிக்கம் தான் குடும்பத்தில் இருக்கும். அதுலேயும் தலைமையாக இருக்கிற அந்த ஆண் கூடுதலாக இன்னும் ஒரு ஆதிக்கவாதியாக இருப்பார், ஆதிக்கம் செலுத்துகிற பண்புடையவராக இருப்பார். அப்படிங்கும்போது ஆண்கள் ஆதிக்கம் எப்போ அங்கே சரியாக வரும் அப்படின்னா, ஆண்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைமை பொறுப்பு இருக்கிறவர் ஒரு 7,000 கொடுக்கணும். அப்புறம் அதாவது அப்பா தான் அந்த மாதத்தில் தலைமை பொறுப்பு இருக்கிறாருன்னா அவர் ஒரு 7,000 கொடுக்கணும். அந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பணம்னு சொல்லிட்டு ஒரு 7,000 கொடுக்கணும். மகன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தலா 6,000 கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் 6,000 கொடுக்கணும். அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு 5,000 கொடுத்தா போதும். இந்த மாதிரி இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா,
தலைமை பொறுப்பேற்கிறவர் அவர் ஒரு ஆதிக்கவாதியாக இருக்கணும் அந்த குடும்பத்தில். அப்படின்னா அவருடைய பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு ஒரு 7,000 கொடுக்குறாரு. அதனால் எல்லாத்தையோட அதிகமான பணத்தையும் அவர் கொடுக்குறாரு. ஒரு தலைவர்னால் அப்போது அவர் தலைவராக இருப்பதற்கான தகுதி அந்த மாதத்தில் அவருக்கு இருக்குது. அந்த மாதத்துக்கு மட்டும்தான் அவர் 7,000 கொடுக்குறாங்க. அப்புறம் மகன் 2 பேர் இருக்காங்க. அவங்க தலா ஒவ்வொருத்தரும் 6,000 கொடுக்குறாங்க. அது தலைவரோட ஒரு 1,000 கம்மியாக கொடுக்குறாரு. அப்புறம் அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு 5,000 கொடுக்குறாங்க. அப்படின்னா அம்மாவை விட இந்த மகன்கள் கூட 1,000 அதிகமாக கொடுக்குறனால இந்த அம்மா என்கிற பெண்ணை ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த மகன்களுக்கு தகுதி வந்து விடுகிறது, அந்த உரிமை வந்து விடுகிறது, உணர்வும் வந்துடும். வெறும் அதிகமாக பணம் கொடுக்காமல் நீங்கள் ஆதிக்கவாதியாக மாற முடியாது. ஏன்னா ஆண்களுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் இருக்கணும். அப்போ தான் அவங்க பொறுப்பானவர்களாக இருப்பாங்க, பொறுப்பை உணர்வாங்க. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் தலைமை பொறுப்பு ஏற்பவர் இன்னும் ஒரு அதிகமாக அந்த பணத்தை குடும்பத்துக்காக கொடுக்கும்போது அவருக்கு இன்னும் எல்லாத்தையும் விட ஆதிக்க உணர்வு அதிகமாக இருக்கும். நான் இந்த குடும்பத்துக்காக அதிகமான பணத்தை நான் இந்த மாதத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான ஆதிக்கவாதியாக அவர் இருப்பார். அப்படி அந்த மாதிரி அந்த உணர்வு இயற்கையாகவே வரும். அப்படிங்கும்போது இப்போ அடுத்த மாதம் இந்த மாதம் அப்பா தலைவராக இருக்கார், அடுத்த மாதம் குடும்பத்தின் தலைவராக அவன் மகன்களில் யாராவது ஒருத்தர், மூத்த மகன் குடும்பத்தின் தலைவராக மாறும்போது அவர் என்ன பண்ணணுன்னா அந்த மாதத்தில் 7,000 பணத்தை குடும்பத்துக்காக கொடுக்கணும். அதுக்கப்புறம் போன மாதம் அப்போ தலைவராக இருந்த அப்பா இருக்கிறாரில்ல, அவர் போன மாதம் 7,000 கொடுத்தாரு. அவர் இந்த மாதம் 6,000 கொடுத்தா போதும். அப்புறம் இன்னொரு மகன் இருக்கான், இளைய மகன், அவன் 6,000 கொடுத்தா போதும். அப்போ மூத்த மகன் மட்டும், தலைமை பொறுப்பு ஏற்கிற மூத்த மகன் மட்டும் 7,000 கொடுக்குறான். அப்புறம் அப்பா இருக்கிறாரு, அவர் 6,000 கொடுத்தா போதும். அப்புறம் இளைய மகன் 6,000 கொடுத்தா போதும். அம்மா 5,000 கொடுத்தா போதும். அப்போது இந்த மாதம் தலைமை பொறுப்பு ஏற்கிற மூத்த மகன் அந்த குடும்பத்தின் ஆதிக்கவாதியாக மாறுவார். அம்மா எல்லாரையும் விட, அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற ஆண்களை விட அந்த அம்மா இருக்கிறாங்களா, அம்மா என்கிற பெண் அவர் குறைவான பங்களிப்பு தான் அவர் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் இந்த ஆண்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக அவர் மாறுகிறார். அந்த உணர்வு இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடும். நம்ம அதிகமாக பணம் கொடுக்கல, மற்றவங்கள விட நம்ம கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நாம் அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக நம்ம மாறுகிறோம். அந்த உணர்வு பெண்களுக்கு ஏற்படும். அதனால் இப்படியெல்லாம் திட்டமிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை நடக்கணும். அதில் ஒரு சுவாரஸ்யம், அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வருது. குடும்பங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. அப்போ தான் திட்டமிட்டு அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு அவங்க பேசி மீட்டிங்லாம் வச்சு நம்ம குடும்பம் முன்னேறதுக்கு வேறு என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்தில் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நூலகத்தை உருவாக்கலாம். வீட்டோட மத்தியில் ஒரு சின்ன நூலகம், அதில் ஒரு 1,000 புத்தகம் இடம்பெற மாதிரி ஒரு நூலகத்தை உருவாக்கலாம். அல்லது வீட்டுக்கு வேறு என்ன தேவை, இந்த மாதிரி விஷயங்களை அந்த மீட்டிங்கில் பேசலாம். வேறு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் அதை எப்படி நடத்தலாம். இப்போ ஒரு கல்யாணம் வருது, நம்ம மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எப்படி நடத்தணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்கள தான் கூப்பிடணும், ரொம்ப எல்லாத்தையும் கூப்பிடக்கூடாது. 20 பேர்த்துக்கு மேலே ஒரு குடும்பத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 20 பேர், பொண்ணு வீட்டிலேருந்து 20 பேர், அதுக்கு மேலே கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சட்டம் போட்டுருணும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கூட போகிற அந்த 20 பேர் யார், சிக்கனமாக வீட்டில் ஒரு எளிமையாக அந்த திருமணத்தை நடத்தணும். அல்லது பதிவு திருமணம் நடத்திட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு திருமணம், இந்த மாதிரி அந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலாம். 20 பேர் தான் அதில் கலந்துக்க போகிறாங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க 20 பேர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 20 பேர். அது அந்த அளவுக்கு எளிமையாக அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிடலாம். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசுவாங்க, அந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. பொதுவாக இது எல்லா குடும்பத்துலையும் பேசுகிறது. அது ஒரு மீட்டிங்காக, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். அது ஒரு மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த மீட்டிங் நடக்கும், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கும். அந்த உணர்வு, அந்த சந்திப்புக்கு ஒரு அங்கீகாரம், அதை முறைப்படுத்துறது. அப்போது அந்த குடும்பம் என்பது மேலும் முன்னேற்ற பாதையில் வேகமாக முன்னேறும். அதுதான் நான் இதன் வழியாக சொல்கிறேன்.